சார் எந்த படமும் ரீமேக் இருந்தானே சார், அது தேவையே இல்லைங்க. ஒரு நல்ல கதையம் சொல்ல படம் நமக்கு மக்களுக்கு கொடுத்தா அது கொண்டாடுவாங்க. இது நல்ல கதையம்சோட வந்து உருவாக்கியிருக்கிற ஒரு படம் நமக்கு. இது தெலுங்கு படமா, மராத்தி படமா, கொரியன் படமாங்கிற அந்த கான்செப்டே என்னை பொறுத்த மட்டும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை ஒரு நல்ல கதை தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு, இங்கே நேட்டிவிட்டிக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட் எடுத்திருக்காங்க. பட் எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு மாஸ் ஹீரோக்கு செட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு அவுட்ரைட் ரைட்ஸ் ஒன்று வாங்குறது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி நிறைய படங்கள் தமிழ்லேருந்து ஹிந்தி இப்போ இருக்குது, தெலுங்கு இப்போ இருக்குது, அங்கேருந்து தமிழுக்கு வந்திருக்கு. இதே நம்ம கில்லி படமே பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு நம்ம கூட படம் தான் கில்லி இங்கே ரீமேக் பண்ணாங்க. ரெண்டாவது போக்ரி, அதுவும் இதே தான். ஸோ அதனால் ஒவ்வொரு படங்களுமே வந்து நல்லா இருந்தால் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மோகன்லால் பண்ண திருஷ்யம் அது ஹிந்தி போச்சு, அது கன்னடா போச்சு, தெலுங்கு போச்சு, தமிழே கமல் பண்ணிட்டாரு. ஒரு நல்ல கதை எல்லா மொழிக்குமே போகும், அது பேசப்படும், போய் ரீச் ஆகும். அப்படி தான் நான் இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்குறேன். நல்ல கதை இருக்குது. ஒரு பெண் குழந்தை அனாதையாக்கப்படும் போது அந்த குழந்தை எடுத்து வளர்க்குற, எடுத்து வளர்த்து இருக்கிற ஒரு தந்தை கேரக்டரில் விஜய், அந்த குழந்தை பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் சமூகத்தில் எப்படி வாழணுங்கிற தைரியத்தை கொடுத்து, பெண் வந்து போன மாதிரி இருக்கக்கூடாது, புள்ளி மாதிரி பாயணும், சீரணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ ஊக்கத்தை கொடுத்து சமூகத்தில் வாழ வைக்கின்ற ஒரு கேரக்டர். இது எல்லா லாங்குவேஜுமே செட்டாகிற ஒரு லைன் இது இல்லையா?